அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபல திரைப்படம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தயாரிக்கிற திரைப்படத்துக்கு உண்டான திரைக்கதையை பல பேர் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 கணக்கில் வந்து கதைகள் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த அந்த வர கதைகள் எல்லாமே படித்து இது நல்ல கதைன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் தான் வந்து செட்ஃபீல்ட். பொதுவாக வந்து ஒரு கதைக்கான அந்த அந்த ஸ்கிரிப்டுன்றது ஒரு 120 பக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 120 பக்கத்தையும் அவர் தினமும் படிக்கிறாரு. ஒரு டயர்டாகி போகுது. 120 பக்கத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப சுமாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. இதை படிக்க அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுது. என்னடா ஆகிடுது, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் தான் அவரால் படிக்க முடியுது. ஆனால் தினமும் வந்து 100 கணக்கில் வந்து கதைகள் அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி வந்து நம்ம தினமும் வந்து 120 பக்கத்தையும் வந்து படித்தா நம்மளால் வந்து வர கதை எல்லாத்தையுமே வந்து படிக்க முடியாது. ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அவர் படிக்க ஆரம்பித்தார் இல்லையா இத்தனை நாளாக, அப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கும்போது அவர் படிக்க ஆரம்பித்த முதல் 20 பக்கத்துலேயே அந்த கதை வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா அந்த கதை முடிகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி அந்த கதை 20 பக்கத்துக்குள்ளே அவர் இம்ப்ரெஸ் பண்ணலைன்னா அதன் பிறகு வந்து சுவாரஸ்யமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். வர கதை எல்லாத்தையுமே வந்து வேகமாக படித்து இது சுமாராக இருக்குது, இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டே இருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மெத்தட் வந்து. அதன் பிறகு அந்த ஃபார்மேட்டை நிறைய திரைப்படங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பொதுவாக ஹாலிவுட் படங்கள் வந்து 1.5 மணி நேரம் தான் இருக்கும், அதாவது 90 நிமிஷம். படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளவே அந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கதை வந்து சூப்பராக இருக்கும், அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து ஹாலிவுட்டில் பயன்படுத்துகிற அந்த மெத்தடு. பட் ஆனால் நம்ம ஊருக்கு வந்து அது செட் ஆகாது. நம்ம வந்து இன்டர்வெல்லில் தான் வந்து கதைக்குள்ளவே போவோம். எல்லாருக்குமே வந்து சினிமாவை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஆனால் அதை எங்கே போய் கற்றுக்கிறதுன்னு தெரியாது. சில நேரங்களில் சிலருக்கு ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர்கிட்ட உதவியாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்கே நம்ம போய் அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து சினிமாவை கற்றுக்குவோம். கொஞ்சம் காசு இருக்கிறவங்க, படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு கதை எழுதுறது எப்படி, ஃபிலிம் மேக்கிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். எனக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங்லாம் தெரியாதுங்க. எனக்கு வந்து ஒரு கதை எழுதணும், ஒரு திரைப்படத்துக்கான ஒரு திரைக்கதை எழுதணும், அது எங்கே போய் எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தக நேசிக்கும் வாசிக்கும் விரும்பும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம். பொதுவாக நம்ம எல்லாருக்குள்ளவும் ஒரு இயக்குனர் இருப்பான், ஒரு கதை ஆசிரியர் இருப்பான். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இந்த ஆள் ஒழுங்காகவே எடுக்கலையா, இதை இப்படி எடுத்துருக்கணும், இந்த கதையை இப்படி மாற்றிருக்கணும். நம்ம எத்தனை பேர் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருப்போம். நான் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிறதுனால நான் எடுக்கிற அந்த குறும்படங்களை பார்த்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கதையை நீ இப்படி எடுத்துருக்கலாம், அந்த கதையை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எதனால் அவங்களுக்கு ஏற்படுது. அது என்னன்னா, பொதுவாக நம்ம கூட எல்லாருக்குள்ளுமே ஒரு கதாசிரியர் இருப்பான், ஒரு திரைக்கதை ஆசிரியர் இருப்பான். அவனுக்கு இந்த கதையை எப்படி நம்ம இப்படி மாற்றி எடுக்கணும், அப்படி மாற்றி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எப்போவுமே அவனுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா. நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து படமாக எடுத்துட முடியாது. நம்ம சொல்கிற விஷயத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த ஃபார்மெட்டை தாண்டி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சிவாமனச சக்தியை சொல்லலாம், பாசன்கிற பாஸ்கரன், அந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அது வந்து அந்த ஃபார்மெட்லேயே இருக்காது, அதாவது கதையே இருக்காது அதில். ஆனால் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். அப்படி வந்து இந்த ஃபார்மெட் இல்லாமல் சில படங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான படங்கள் வந்து இந்த ஃபார்மெட்குள்ளே தான் இருக்கும். இது வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அப்படின்னா அந்த 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 படத்தை வந்து தொய்வில்லாமல் கொடுக்க முடியும். அதுதான் வந்து இவர் சொல்கிறாரு. ஒரு படத்தோட திரைக்கதை வந்து ஒரு 120 பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். முதல் 30 பக்கத்தில் அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த தன்மை என்ன, அவங்க யார், எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைலை வந்து சொல்லணும். அடுத்து ஒரு 60 பக்கத்துக்குள்ளே அந்த கதாபாத்திரத்துடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்து வரணும். அவங்களுடைய அந்த நார்மலான லைஃப்லேருந்து வேறு ஒரு டீவியேஷன் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதன் பிறகு கடைசி ஒரு 30 நிமிஷத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த 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 டீவியேஷன்லேருந்து எப்படி வந்து சகஜ நிலைக்கு வராங்க, அதாவது அந்த கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கடைசி ஒரு 30 நிமிஷம் வரணும். இப்படி அந்த 120 பக்கத்துக்குள்ளே ஒரு திரைக்கதையை ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், இதுதான் வந்து ஒரு படத்துக்கான அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டு அப்படிங்கிறது. இதை நம்ம பயன்படுத்தி ஒரு படத்துக்கான திரைக்கதையை எழுதும் பொழுது நமக்கு வந்து அந்த சக்ஸஸ் ரேட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
நமக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிக்காத ஒரு கதையை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. இதே போல் சிட்ஃபீல்டுடைய ஒரு புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அதுலேயும் அதுமாரி தான் சொல்லியிருப்பார். அந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அவர் அந்த சினிமாவை எப்படி பார்த்துருக்காரு, எப்படி வந்து திரைக்கதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இவர் சுஜாதா அவர்கள் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு, நிறைய திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதி கொடுத்துருக்காரு, திரைக்கதை அமைப்பதில் வந்து உதவியாக இருந்திருக்காரு. கண்டு கொண்டேன், கன்னத்தில் முத்தமிட்டால், இந்தியன், அப்புறம் வந்து பாய்ஸு, திருடா திருடா அந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்கும் இவர் வந்து திரைக்கதையிலையும் வசனங்கள்லையும் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாரு. வெறுமனே வந்து திரைக்கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லாமல் இவர் ஒர்க் பண்ண படங்களில் அவர் வந்து சில சீன்களை வந்து மேற்கோள் காட்டி வந்து இவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சின்ன வயசில் அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல்வன் படத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த டிவியில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நாள் முதல்வராக இருப்பார். அப்போ அந்த ஒரு நாள் முதல்வரில் என்னென்னலாம் சீன்லாம் வந்து அவர் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே இருப்பார். இங்கே போவார், அங்கே வருவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா. அப்போ வந்து ஒரு டெலிஃபோன் சீன் ஒன்று வந்து வரும். அதாவது மக்களுடைய குறைகளை இவர் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி அது வந்து அவர் நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் பார்த்து ஒரு பெஞ்செல்லாம் போட்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். சின்ன வயசில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நான் ரொம்ப அசந்து போய் பாரா நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சீனாக அது இருந்தது. இப்போ நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, சுஜாதா அவர்கள் இந்த கதையில் சொல்கிறாரு, அது எதுக்காக அந்த டிராஃபிக்கில் அவங்க வச்சாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கலாம். ஒரு சிஎம் வந்து ஒரு ஆஃபீஸ் உள்ள அந்த சீனை அவர் வச்சுருக்கலாம். அது ஏன் வந்து ஒரு பரபரப்பான ஒரு டிராஃபிக்கில் வச்சாங்கன்னா அந்த சீனோட அந்த இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்காகத்தான் அந்த சீனை வச்சோம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது நான் சின்ன வயசில் அதை அனுபவிச்ச ஒன்று. எனக்கு அந்த படங்கள்லேயே அந்த டெலிஃபோன் சீன் ரொம்ப பிடிச்ச சீன் அது. அதை வந்து அந்த டிராஃபிக் இடத்துல வச்சதுக்கான காரணம் என்னன்றது இப்போ படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், ஒரு சீனோட பிளேஸ்மெண்ட்டு எந்த இடத்துல முக்கியன்றதை பாருங்கள். அந்த சீனோட டைலாக் எல்லாத்தையும் தாண்டி அது எந்த லொக்கேஷனில் வைக்கிறோம், அது எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டியை கூட்டுது அப்படிங்கிறத அப்படி நிறைய உதாரணங்களை வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. இந்த வீடியோவை பார்க்குற திரைக்கதை எழுதணும்னு நினைக்கிறவங்க, கதை எழுதணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்களை வாங்கி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கருந்தேல் ராஜேஷ் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்துடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் படித்த ஒரு முதல் புத்தகம் அது. ஒரு சினிமாவை கற்றுக்கணும், திரைக்கதையை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை நான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதன் பிறகு வந்து 5 C's ஆஃப் சினிமோட்டோகிராஃபி ஒரு ஆங்கில புத்தகம், அதை படித்தேன். அப்புறம் சேவ் த கேட் அப்படின்னு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கை பற்றி ஒரு புத்தகம் அது. இந்த 3 புத்தகங்கள் தான் வந்து நான் ஆரம்ப காலங்களில் படித்த சினிமா குறித்தான ஒரு 3 புத்தகங்கள். அதை படித்ததுக்கப்புறம் இந்த புத்தகம் தான் இப்போ தான் ரீசெண்டாக நான் படித்தேன். இதை படிக்கும்போது நான் நினச்சேன், அந்த புத்தகங்களில் சொல்லாத அப்படின்னா பிரமாதமான கருத்துக்களை இந்த புத்தகத்தில் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை தாண்டியுமே வந்து நிறைய விஷயங்களை இந்த புத்தகங்களில் வந்து அவர் சொல்லியிருந்தார். தமிழ் சினிமாவில் இவர் ஒர்க் பண்ண நாம் அசந்து போன பல படங்களை பற்றி இதில் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியாலாம் நல்லா இருந்தது கேட்கும்பொழுது. சுஜாதா அவர்கள் எழுதிய திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து ₹150. 131 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை உயிர்மை பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தின் கூடவே வந்து ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டியை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணி இவங்க இப்படி பேசணும், இவங்க இந்த டைமில் வரும்போது அந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, கதை நடக்கிற காலகட்டம் என்ன, ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கும் ஒரு இயக்குனருக்கும் இடையான அந்த கலந்துரையாடல் எப்படி இருக்கணும், திரைக்கதை எழுதும் போதே ஒரு திரைக்கதை ஆசிரியர் என்னென்ன விஷயங்களை அவர் மைண்டில் வச்சு அந்த திரைக்கதையை எழுதணும், அவர் திரைக்கதை ஆசிரியருக்கு சம்மந்தம் இல்லைனாலும் சில விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.